இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தங்கை கைகை அழைக்க உங்கள் கைகை சபைக்கு வருகிறார் அண்ணவரால் மற்ற விஷயம் செய்யக்கூடிய தொழில் இன்னொரு குடியும் குடித்தனமா இருக்க வேண்டும். இந்த உள்ளூர் மாரியம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். எப்பவுமே நல்லா இருக்குங்க. வாழ்த்துமா உன்ன முத்தனம் கொடுக்கப்பட்டது ராமையா மேலே ராமையா அவர்கள் ராமையா அவர்கள் முத்தனின் குடும்பத்துக்கு வாய்ந்த கொடுக்கப்பட்டது ராமோதி கொஞ்சம்
ஏங்க வாத்திகளா ஒரு நேரம் கம்மதான் இல்ல என்னத என்ன பண்ண சொல்ற அப்புறமேலே ஆமா இந்த நேரத்து சபையில ஒரு கொட்டை கொண்டு நான் வந்திருக்கும் போது நான் யாருக்கிட்ட தான் போகட்டும் கோயில் போகாரியா அவருக்கு அங்கன கட்டிருப்பாரு மாமான்னு ஆமா நல்லா இருக்கீங்களா சத்தமா சொல்ல ஆமா என் சபைக்கு வந்த உடனே எழுந்து வரதுக்கு யாருமே இல்லையா ஆமா எங்கிருந்து ஏச்சாரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கான் ஒண்டி உட்கார்ந்திருக்காரு நல்ல தொழிலுக்கு கொடுங்க தலைக்கு பணம் சொல்லி ஏமா சொல்ல சீக்கிரம் முடிக்க ஏற்கனவே கட்டுப்பல்லு சொல்லுண்ணா ஏச்சாரி பஸ் ஸ்டாண்ட்ல சரி அவர் வியாபாரிமா என்ன வியாபாரம் பெரிய வியாபாரி என்ன வியாபாரம் அப்படி என்ன வியாபாரிடா எவ்வளவு பெரிய ஆளா பெரிய ஆளுமா ஏன்னா பெரிய ஆளா இருந்தா கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தான் பெரியவரு அவரா இருப்பாரா ஏமா அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சேர்ல உட்கார்ந்திருப்பாரு இப்படி வியாபாரம் சத்துக்கு வியாபாரம் பண்ற பெரிய வியாபாரி நாட்காடியில அப்படியா சரி சரி சந்தோஷத்துக்கு வியாபாரம் பண்ணுவாரா என்னது அது விட்றாதீங்கண்ணா அதை தலைமாரி அதுதான் நம்ம அதுக்கு உட்காந்துருக்கோம் பசங்க ஜாடிச்சுனா கூட கீழே நோண்டி விட்டாங்க தெய்வீகமான சபை கொஞ்சம் பின்னாடி வந்து இந்த தெய்வீகமான சபையானது எதற்காக அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கார் இன்னும் மாரியம்மன் இந்த அகில உலகத்திலே ஆதி சக்தி என்று பெயர் வைத்த இன்னும் மாரியம்மனுடைய அஷ்டபந்தன கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு மண்டல பூஜையானது நிறைவேறிய காலத்தினால் இந்த ஊர் மக்கள் அனைத்து பேருமே ஒற்றுமையாக சேர்ந்து அந்த மக்களுக்கு நம்ம போறோம் கொண்டாடி அந்த அமுத காலை நாவிதமாக அரங்கேற்றம் செய்து நான் நடத்தக்கூடிய நாடகமானது இன்னும் தெய்வீகமான நாடகமாக அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார். இது என்ன பாருங்க ராமாயணத்திலே ஓர் பகுதி எப்படி இன்னும் ராமாயணத்திலே ஓர் பகுதியாக விளங்கி வரக்கூடிய இன்னும் ராமர் வருவார் இல்லையே தாமர் பாதையில் பட்டாபிஷேகம் என்னும் நாடகமானது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கு பேருமே அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார் ஏற்று கணவர் வந்து ஊசி படுத்து செய்கிறார் இந்நாடகமானது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கு பேருமே ஒரு மனதோடு பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்னும் நமது இளந்தமிழ் நாடக சபா இன்னும் நாகமாணிக்கம் ஐயா அவர்களையும் இன்னும் மதமற்றமில்லாமல் மரியாதைக்குரிய இன்னும் நெருப்பூரை
ஐயாவர்களையும் அழைத்து வந்து நான்கு ஆண்டு வைத்த அனைத்து நல்லுறங்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். அடியே, இது மருத்துவமனை நாம் வெளியே நமக்காக அன்பளிப்பாக செய்தாரே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த முருகன் ஐயாவர்கள் எப்படி முருகன் ஆமா அவருடைய குடும்பத்தாரிருந்து நமக்காக வாரி வழங்கினார். வாரி வழங்கிய அவருடைய குடும்பமானது இந்த வந்தவல்லா ஈஸ்வரி மாரியம்மனுடைய மகனை இருந்து எட்டாவது குறைவற்ற செல்வத்தோடு அவருடைய குடும்பமானது எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வளர்ந்த இந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்ளும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். அடியே, இந்த ராமன் வனவாசம் என்னும் நாடகத்திலே நாடகத்திற்கு முன்னே நாயா எனக்கு வேணாம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் பேர் சொல்லிட்டா மேல கைய வைக்கிறப்பா யார் ஒற்றை பிள்ளைக்கு மேல கைய வச்சா உனக்கு பலபலன்னு வருதம் அந்த பலபலன்னு போயிடும். என்னது மனசு மனசு நான் யாருக்கு சொல்ற மாதிரி ஆமாம்மா அம்மா நந்தரங்க மாதர் பெற்ற
பின்னாடி பின்னாடி சுத்துறோமா இல்ல, தப்பா நினைக்காதம்மா. ஏய், ஐயே அம்மா, என் பேர் சொன்னடி ஏதாவது நுழைஞ்சுதா இப்ப சொல்லம்மா, அப்பதான் நுழையிருக்குமா. ஏடி இப்ப நுழையில இப்ப சொல்லு. ஐயே அம்மா, அந்தரங்கத்து மாதிரி வச்ச அம்மா, சொல்றடே பொடகார மௌரியா அந்த எங்க மாதம் வச்ச சுந்திரமாகவே வந்த சுந்தரமாக வந்த அன்பிலும் பண்பிலும் அன்பிலும் பாசத்துக்குரிய அசத்துக்குரிய நல்ல குணம் படைத்த ஆமா. என்னுடைய பெயரோ கைகேயி ஓ, உன்னுடைய பேதான் கைகை. கைகை கைகை. ஆ, அம்மா, அப்படி என்னுடைய பெயர் கைகேன்னு சொன்னனே என்னை பெற்ற தாய் தந்தை யார்? பேர் என்னடி என் பேரா? ஆ. என் பேர் மண்டோதரன். என்னது மண்டோதரன். அப்படியா? சுரகவாசன். சுரகத்துக்கும் மண்டோதரன். நீ பிடிக்காது புரிஞ்சுது. ஆசை பண்ணவே இல்லை. ஆ. அடியே அம்மா, ஓ, அந்த ஆள் 50 ரூபா கொடுத்தும் போலியா? எனக்கு இஷ்டம் 50 ரூபா கையில் காத்தால கொடுக்குறேன், போனேன் நான் ஒரு 200 அடியே அம்மா, அப்படி என்னுடைய பெயர் கைகையாக இருந்தால் தாய் பெற்ற தாய் தந்தை யாரம்மா? நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தீங்க? நான் யாருக்கு பிறந்தேன் உனதான் பிறந்து போய் எடுக்க பிறந்துருக்கீங்க. இவன் என்ன இப்படி எல்லாம் கேட்க அந்த பையன் இங்கேயே பார்க்கலாம். ஏய், நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா
என்னன்னா முந்தி தவங்கிலிருந்து 300 நாள் சுமந்து உன்னை பெற்ற தாய் தந்தை யாரம்மா? என்னை பெற்றவருக்கு ஏங்க சொல்லு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அவன் நல்லா பணு பீஸ் போடுவா. பணு பீஸ் போடுவா. அதே பத்தி நீங்க பேசிட்டு இருந்தா நாம கடையை பரகடம் பண்ணுவோம். காது கேட்கணும்னு சொல்றாங்கல்ல அங்க பாக்குற கடைக்கு. உங்களுக்கு சீக்கிரம் இடங்கள் கேள்வி இங்க உட்காரல. அடி அம்மா முந்தியதமும் கிடந்து 300 நாளுக்கு வந்து கோலனங்க துணைநடங்க தன்னுடைய இடையெல்லாம் நடுங்க பாடாத பயிராக வருத்தமே இல்லாத சுமையாக அடி அம்மா என்னை பெற்றெடுத்து என்னுடைய தாயும் யார் தெரியுமா? யாரம்மா? கேந்திய வார்த்தை ஆண்டு வரக்கூடிய கேந்திய மகாராஜன் என்னுடைய தந்தையார். அந்த தாய் யாரம்மா? கேந்திய ராணி. ஓ கேகே ராணிக்கும் நீங்க பிறந்தவர்கள் எத்தனை பேரு? அம்மா நான் ஒருத்தி மட்டும் பிறந்தனா? எத்தனை பேருமா? நாங்க சரியாக 3 பேர் பிறந்தோம். ஓ 3 பேர் பிறந்தவர்கள். யார் யாரு? முதலிலே பிறந்தவர் ஆமா கோசலை. அக்கா கோசலை. சரி. இரண்டாவது இந்த கைகேயி நான் பிறந்தேன். கைகை. ஆமாண்டி. பிறகு மூன்றாவது சுபத்திரை பிறந்தார். சுபத்திரை. சுபத்திரை என்றே மண்டபூதி. நீதான் சுபத்திரங்க. ஒரு பொம்பளை அடக்கமா லட்சமா நான் நடந்துக்கான பார்த்தா எதுக்கு அப்படி ஏறுமாறா பேசுற? ஏதாவது இப்படி ஏறுமாறா பேசுற இப்படி ஒரு வாய் டர்ன்னு பிரிச்சு விட்டுருவாங்க. ஏற்கனவே கிழிஞ்சுதான் கிடக்குது. எங்க நான் வந்து மேல் வயது கீழ் வயது கிடக்கு போடாங்க. மேல் வயது உன்னை எல்லாம் உங்க அப்பா அம்மா என்ன நேரத்தில் பெற்றாங்களோ தெரியல. அது என்ன பெத்த நாள் அசாத ஒன்னும் 1000 ஜெங்கில் எடுத்துக்கிறது நடந்துருக்கலாம். அர்த்தம் இன்னும் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துருக்கோம். ஏதோ வேலை தேவையில்லாத வேலை ஏதோ கஷ்டம் கொஞ்சம் செஞ்சு போடுறாங்க. நான் எதுக்கு நம்ம ஆளாயிருக்கோம். அடி ஆமா என் தாய் தந்தையாருக்கு நாங்க 3 பேர் பிறந்தோம். 3 பேர் பிறந்து 3 பெண் குழந்தைகள். ஆமா யாரு நீ திருமணம் அடி அப்பா 3 பேர் பிறந்து ஆமா வளர்ந்து பாலி வரிசையானவர்களே ஆமா எங்களுக்கும் காலாகாலத்துல பண்ணி வச்சாங்கடி. பண்ணி வச்சாங்களா? நான் காத்து கொஞ்சம் ஊர் பண்ணியா அக்கா அக்கா இவனை எல்லாம் எதுலதான் இருக்குது அடிக்கிறது? இல்ல சரி பண்ணி வச்சாங்களா? முடிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து நான் ஓடும் பாரு. நீதான் பண்ணி வச்சாங்க. ஆனா இல்லைன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சு விட்டது. யாரை? என் மன்னவர் கட்டிய தாரை என்னுடைய மார் மட்டும் தொங்குது. என் புண்ணிய கட்டிய தாரை மட்டும் தொங்குது. இல்ல பூமி மட்டும் தொங்குது. இவெல்லாம் ஏன் பூமிக்கு பார்க்க உயிரோட தெரியல. நானும் செத்து போலான்னு நினைச்சேன். இன்னும் எங்க போனேன்? இதுல மேத்து விட்டேன் 16 போய் நின்றுட்டேன். நம்பர் பிளேட்ல 16 பாட்டு மேலே நின்றுட்டேன். எகிரி எப்படி குதிக்கலாம் பார்த்தேன். எகிரி திப்பக்கூல குதிக்கலாம் பார்த்தேன் பாரு. அப்படியே எப்பா 105 அடி இருக்கான். தண்ணி பயமுசிச்சு இன்னும் வந்துட்டேன். அதுலயே இருக்குதா திப்பு கூடி அம்மா நீ நினைப்பது போல் கிடையாது. என்னை மாலையிட்டு என் மன்னன் யாத்தையமா என்ன கல்யாணம் பண்ணி என் புருஷன் சும்மா இருக்குதுல்ல. சரி அப்படி என்னை மாலையிட்டவர் யார் தெரியுமா? யாரம்மா? என்ன மாலனா அம்மா
அடியே என்ன நான் சொல்றது ஏதாவது புரியுதா? ஏதோ புரிதலா இருக்குது ஏன்னா அந்த பக்கத்துல வீட்டு பேசுறது எப்படி அப்ப உள்ள மலையில நம்ம அண்ணன் வந்து பலகாரங்களை கம்பளும் இவன் பத்தாளர்களை கம்பளும் அவருடைய செய்யக்கூடிய தொழில் ஒரு இந்திய பலகாரம் நம்மளே இப்படி கத்துறீங்க என் புருஷன் பேர் தான் சொன்னேன் உங்க புருஷன் பேரா சொன்னேன் எதுக்கு இப்படி எல்லாம் இப்படி பேசுவீங்க பெரிய சொல்லுவ கண்ட போச்சு பலவரன்னு பேசினா வாய்க்கு ஏய் வருஷோட பேசா இந்த பூமிக்கு எழுந்த பூமி மோகரி மாதிரி எப்படி பூமிக்கு எழுந்த அட்டமலுக்கு மாதிரி வெச்சு வந்து உட்கார்றது இவங்க போட்டு 4 அடி அடிக்கலாமே அதுல தடவிட்டு தானே ரெண்டு காலிமா ஆயா வதக்கிறது ரெண்டு காலி ஏறி வரீங்க நான் பாட்டு நீ என்ன சொல்ற அவன் பாரு 2 கால்ல உதங்கி நான் உட்கார்ந்து பாக்குறேங்க பார்த்துட்டாலும் அவன் அஞ்சா இருக்கும் அந்த குடகிரி அயோத்தியை ஆண்டு வரக்கூடிய சூரிய குலத்திலே உதித்திட்ட எப்படி சூரிய குலத்தில் உதித்திட்ட என் கணவனுடைய பெயரோ தசரத சக்கரவர்த்தி சபா உன் கணவன் தசரத சக்கரவர்த்தி ஆமா நீ மட்டும் தான் திருமணம் செய்யா யார் யார் திருமணம் செஞ்சீங்க அடியே அம்மா நாங்கள் 3 பேர் அக்கா தங்கைகள் பிறந்தோம் என்று சொன்னோம் அல்லவா என் கணவராகிய தசரத சக்கரவர்த்தியே நாங்கள் 3 பெண்களுமே ஆமா என் கணவராகிய தசரத சக்கரவர்த்தியே நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஓ 3 பேரும் ஒருவரே திருமணம் செய்திருக்கீர்கள் இதெல்லாம் காரணம் யாரு அம்மா என் கணவராகிய தசரத சக்கரவர்த்தியே ஆமா நாங்கள் எதற்காக திருமணம் செய்தோம் எதற்காக அடியே அம்மா நாங்கள் என்னதான் பாவம் செய்தோமோ என்று தெரியவில்லை அடியே அம்மா என் அக்காவாகிய கோசலை முதலாக என் கணவரை திருமணம் செய்தார் திருமணமாக செய்து பல வருடங்களாக ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கிடையாது அக்கா கோசலைக்கு சரியா பிறகு இந்த கையை என்னை திருமணம் செய்தார் ஆமா எனக்கும் இல்ல உனக்கும் புத்திர சந்தனம் இல்லை சரி என் தந்தையாகிய சுமத்திரையை திருமணம் செய்தார் அந்த சுமத்திரைக்கும் இல்லடி புத்தி இருக்குதா எனக்கும் பலதனுக்கும் சாந்தானுக்கும் 3 பேருக்கும் ஒரே மாசம் தான் திருமணம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு 5 வருஷமா 3 பேருக்குமே பிள்ளைங்க இல்ல ஊர்ல இருக்கிறவங்க பூரா கூடி கூடி அங்கங்க கும்பிளா பேசுறாங்க கூத்தாடிகளுக்கு பொண்ணு கொடுத்தாங்க 3 பேருக்குமே பிள்ளைங்களையே திருமணம் செஞ்சு 5 வருஷமே போச்சு அவங்க என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ அங்கங்க கூட்டு பேசுறாங்க இது ஏன் காது வந்து கேட்டுச்சு நம்ம ஏன் பிள்ளைகள் நம்ம ஏன் கேவலத்துக்கு ஆளாகணும் 3 பொம்பளைகளும் தருமபுரி கூட்டிட்டு போனேன் ஆமா எங்க ஊர் பக்கம் தருமபுரி பக்கங்களுக்கு தருமபுரி கூட்டிட்டு போய் 3 பேர்த்துக்கு செலவுச்சு போட்ட பாரு 3 பேர் அவங்க 2 பேர்த்துக்கு பொட்ட பிள்ளை எனக்கு வந்து ஆம்பளை பையன் பார்த்துக்கிட்டாரு அப்படி ஏதோ ஊசி ஊசி போட்டுக்கிறதான் செலவுச்சு போட்டுக்கிறதான் ஊசி போட்டியா இருக்கணும் அப்ப யாரு கேட்கறான் அண்ணா தப்பா நினைக்கிறான் செவரு இருந்தா சித்திரை எழுதிக்கான்ட்டான் செவரு நம்ம இருக்கிறோம்ல சித்திரை அவன் வரைஞ்சிக்கலாம் தப்பா கிடையாது செவரு இருந்தா தான் சித்திரை வரைய முடியாது ஊருக்கு கூட கேவலம் பேசுவாங்க அதான் சஸ்பெண்ட் பண்றது நீ எடுத்துக்குவ அப்படி தசரத சக்கரவர்த்தியை திருமணம் செய்து பல வருடங்களாக புத்திர சந்தானம் என்பது எங்களுக்கு கிடையாது அப்பொழுது என் கணவருக்கு ஒரு திடீரென ஒரு யோசனை வந்தது அந்த பிரம்மதேவனை கோரி அவரோட அவமானம் செய்து அந்த பிரம்மதேவனுடைய வளர்த்தினார் எங்களுக்கு என்று 4 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் 4 ஆண் பிள்ளைகள் யார் யார் என் அக்காவாகிய கோசலைக்கு என் நாட்டிலே முதலாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் யார் தெரியுமா என் அக்காவாகிய கோசலைக்கு இந்த புகழி உலகிலே ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தார் கோசலைக்கு ராமச்சந்திரமூர்த்தியும் ஆமாண்டி அடியே இந்த கைகைக்கு யார் பிறந்தார் என் அன்புக்கும் பண்பிற்கும் அடியே பரதன் பிறந்தார்
மகன் பரதன் பிறந்தார். ஆ, சரி. என் தந்தையாகிய சுமந்திரைக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. யாரு? யார் யார் தெரியுமா? லக்ஷ்மணன், சத்ருகனன். லக்ஷ்மணன், சத்ருகன். ஆ, 4 பிள்ளைகள் பிறந்து இந்த பரதனையும் அயோத்தி இப்போது ஏதொரு குறைபாடும் கிடையாது. எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு சீரும் செல்வாக்குமாக இந்த அயோத்தியை நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அடியே, அப்படி இருந்தாலும் இந்த வரக்கூடிய நாட்டிலே முதலாக பிறந்தவர் யார்? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அக்காவிற்கு பிறந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஆமா. அடியே, அந்த ராமனோ என்னுடைய வயிற்றிலே பிறவாம என் அக்கா வயிற்றுல பிறந்துட்டான். ஆமா. என் வயிற்றுல பிறந்த பரதனை விட அந்த ராமரை சின்ன சிறு வயதிலே இருந்து பிறந்த உடனே மறுகணத்தில் இருந்து அடியே பால் ஊட்டி சீராட்டி என் வளர்த்து வாலிபம் செய்ததெல்லாம் இந்த கையை நான் தான். ராமனை வளர்த்ததெல்லாம் நீ. பெற்றதுதான் எங்க அக்காவை தவிர அவனை வளர்த்து வாலிபம் செஞ்சதெல்லாம் இந்த கையை நான் தான். அடியே, அந்த என் மகனாகிய பரதனுக்கு ஏதாவது குறை நேர்ந்துட்டாலும் அதை நான் பெருசா நினைக்க மாட்டேன். முதலே நம்முடைய குறையை தீர்த்து வைத்தவன் யார்? ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமனை நான் பெத்த புள்ள போல நான் ஒரு மேடையாக பொழுது ஒரு வண்ணமாக எந்த ஒரு மின்னமும் நேராமல் படிக்கு தென்னங்கண்ணை கேனை ஊற்றி வளர்த்ததால் எப்படி வளர்த்து வாழும் செய்வார்களோ அப்படி நான் ஒரு மேடையாக நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். ராமனதை பார்த்து பார்த்து வளர்த்தேன். ஆமாண்டி, என் மகனுக்கு எந்த ஒரு குறை வந்தாலும் பரவாயில்ல, நான் பெறாத மகனாகிய அந்த ராமருக்கு எந்த ஒரு குறையுமே வரக்கூடாது. அப்படி இருந்தாலும் அப்படியெல்லாம் வளர்த்து வாலிபம் செய்தபடி என்னுடைய மகன் ஏன் புள்ள எப்படி பரதன் இல்ல உன் புள்ள பரதன் என் புள்ள ராமன். ஓ அப்படியா? எப்படி உன் மகன் ராமன் என் வயித்துல பிறக்கலனாலும் ஆமா அவன் நான் பெத்த புள்ளதானே. ஆமா. அதனால என் புள்ள ராமரை பாத்தியா? பிள்ளை குறை தீர்த்து வைத்தது ராமன் தானே. ஆமாண்டி. அதனால எப்ப பார்த்தாலும் என் மகன் ராமனுடைய ஞாபகமாவே எனக்கு இருக்குடி. என்னமோ ஏதோ தெரியல. என் மகனை பார்க்கணும். இருந்தாலும் ஆமா, நீ இப்படி தீமுத்து மேம்பூத்து வாங்க வந்திருக்கிறீங்க, என்ன காரணம்? அக்கா ஏதோ காரணம் நடக்கா. எங்க அக்கா? ஆமாம்மா, கோசலை. ஏண்டி ராம என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏது பண்ணிட்டு இருக்கான், அந்த கவலையும் நான் இருக்கேன். எங்க அக்கா இருக்கிறீ என்ன கூப்பிடுறா? என் புள்ள சாப்பிடலையா, என்ன பண்றான், ஏது பண்றான்? ஐயோ என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அதனால என் ராமனை பார்க்கலாம்னு நினைச்சேன். சரி, அக்கா கூப்பிடுகிறேன்னு தெரியல. அப்படியா? போய் தெரிஞ்சுக்கலாமே. என்னதான் இருந்தாலும் எனக்கு மூத்தவ அக்கா. அதனால முதல்ல போய் அவளை பார்க்கணும். சரி. எனக்கு நான் பெறாத மகனாகிய ராமனை முதல்ல போய் பார்க்கலாம்.